ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையான வேர்க்கடலை குழம்பு வைக்கிறதுக்கு 2 கைப்பிடி பச்சை வேர்க்கடலையை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்போ இதை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேர்க்கடலையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 1/4 மூடி தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே கடைசியாக ஒரு 6 காய்ந்த மிளகாயும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. லேசாக கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு காய்கறிகளை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். காய்கறிகள் பார்த்திங்கன்னா கேரட், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெயிலே காய்கறிகளை லேசாக வதக்கிட்டு வேர்க்கடலையும் இப்போ நல்லா வெந்துடுச்சு. அதையும் இது கூட சேர்த்து விட்டுடலாம். காய்கறியிலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழம்புக்கு இந்த அளவுக்கு உப்பு, அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா விழுது, இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணீர் விட்டு வேக வச்ச வேர்க்கடலை அந்த தண்ணியோடு சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளியை நல்லா கரைச்சி எடுத்திருக்க அந்த புளி தண்ணீரையும் இது கூட சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு, புளி, காரம் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம தனியாக மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா காய்ந்த மிளகாயோட காரமே கரெக்டாக இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி, ஒரு துண்டு வெல்லம், இதையும் போட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை ஒரு 3லிருந்து 4 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்ல கமகமன்னு ரொம்பவே சுவையான வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் வேர்க்கடலை குழம்பு பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.